வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீராமனின் 16 கல்யாண குணங்கள்ல 9வதா இருக்கிற வித்வான் அத பத்தி தாங்க பார்க்க போறோம். வித்வான்னா எல்லாம் அறிந்தவன். ஸ்ரீராமன். நாம தெய்வத்தை நம்ம குறிப்பிடும் போதே அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தானே நாம சொல்வோம். அதேதான். இந்த வித்வானுக்கு பாத்தீங்கன்னா வித்தைய சிறந்தவன். எல்லா வித்தைகளிலும் சிறந்தவன். ஸ்ரீராமனுக்கு கம்பேர் பண்ற அளவுக்கு இந்த பூமியில யாருமே இல்ல. ஞானத்தில், வித்தையில், கல்வியில் எல்லாவற்றிலும் சிறந்தவன், எல்லாம் அறிந்தவனா இருப்பவன் தான் ஸ்ரீராமன். அவரை கொண்டாடிக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இவருடைய கல்வியை பத்தி நம்ம அந்த அளவுக்கு பெருசா நம்ம விரிவா பேசப்படல அப்படின்னு தான் சொல்லணும். அதுல சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. அத பத்தி நம்ம பேசுவோம். அதாவது நாம பாத்தீங்க அப்படின்னா இந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க. அதுல எக்ஸ்பர்ட் ஆவாங்க. அதாவது எக்ஸ்பர்ட்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நடனம் ஆகட்டும், சங்கீதம் ஆகட்டும், இல்ல சமையல் கலை ஆகட்டும், அது எல்லாமே வானம் மாதிரி எல்லையே இல்லாததுன்னு தான் சொல்லணும். அதுல நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம், இது மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் எக்ஸ்பர்ட்னு நம்ம ஒரு லைனை போட்டலாம் அப்படின்னா அது முடியவே முடியாதுங்க. அது எல்லை இல்லாதது. அதுல புதுமைகளை நம்ம புகுத்திக்கிட்டே இருக்கலாம். இன்னும் நிறைய நுணுக்கமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட கலைகள் தான் ஆயக்கலைகள் 64. அதுல எல்லாவற்றிலும் சிறந்தவனா இருக்கிறவள் தான் ஸ்ரீராமன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல ஒருத்தர் எக்ஸ்பர்ட்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாவே, இல்ல அவர் ஒரு கட்டத்துல பாப்புலர் ஆயிட்டாவே, இன்கேஸ் ஸ்ரீராமன் மாதிரி பணிவோட இருக்கிறவங்க அத வெளியே பகட்டா சொல்லிக்க மாட்டாங்க. அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிளா நான் சொல்றேன்னா டாக்டர் அப்துல் கலாம் ஐயா. அவருக்கு இருக்கிற அறிவு என்ன, ஞானம் என்ன, ஆனா அவரை பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவர்கிட்ட அந்த துளி அகங்காரமோ எதுவுமே இருக்காது. அவ்வளோ அந்த சிறந்த பண்பு, அந்த பணிவு அது இருக்கும் அவர்கிட்ட. அந்த வினயம் அவர்கிட்ட இருக்கும். ஆனா இவருக்கு ஆப்போசிட்டாவும் நிறைய பேர் இருப்பாங்க. இவரை மாதிரி நல்லா படிச்சவங்க எல்லாமே இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட அகங்காரம் இருந்துச்சு அப்படின்னா, நான் தான் எல்லாத்துலயுமே சிறந்தவன் அப்படின்னு காட்டிக்கிட்டு அவங்க ரொம்ப அவங்களே தன்னுடைய படிப்புக்கு அவங்களே ஃபுல் ஸ்டாப் வச்சிடுவாங்க. மேலும் அதை கத்துக்க முயற்சி பண்ணவே மாட்டாங்க. அதுதான் நான் சொல்லவே வந்தது. ஸ்ரீராமன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா மாதிரி தான். அவர் எப்படி புத்தகத்தை கை விடவே இல்லையோ, படிச்சுக்கிட்டே இருந்தாரோ, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோன்னு எப்படி முனைப்போட இருந்தாரோ, அதே மாதிரி வாழ்ந்தவள் தான் ஸ்ரீராமனும். இப்ப விஸ்வாமித்திரர் தசரத மகாராஜா கிட்ட என்னுடைய யாகத்துக்கு காவல் காக்க ஸ்ரீராமன் வேணும்னு கேட்டாரு. தசரத மகாராஜாக்கு அனுப்பி வைக்க மனசே இல்லதான். ஆனா வசிஷ்ட மகரிஷி அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்க சொல்றாரு. ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் கூட விஸ்வாமித்திரர் கூட போறாங்க. யாகத்துக்கு காவலா நிக்கிறாங்க. தாடகைங்கிற ஒரு பெண், அவங்க தன் மகன்களோட இந்த யாகம் நடத்த விடாம பல்வேறு தடைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல வதம் செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஆனா அந்த முடிவை தானே எடுக்கவே இல்லை ஸ்ரீராமன். இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த இந்த ஒரு பிளேஸ்ல ஸ்ரீராமன் இருக்காரு, லக்ஷ்மணனோட இருக்காரு. ஒருத்தவங்க சண்டைக்கு வராங்க, ஸ்ரீராமனுக்காக சண்டைக்கு வராங்க, ஸ்ரீராமன் கூட மட்டும்தான் சண்டைக்கு வராங்க அப்படின்னா ஸ்ரீராமன் தனிச்சு முடிவு எடுக்க முடியும். அதனால அவங்கள வதம் செய்ய முடியும். ஆனா அது அப்படி இல்லை. ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் யாருக்காக வந்திருக்காங்க? விஸ்வாமித்திரருக்காக வந்திருக்காங்க. இங்க மிகப்பெரிய ஒரு குரு பக்கத்துல இருக்காங்க. அவரை மீறி தனிச்சையா ஒரு முடிவை எடுத்து செயல்பட முடியவே முடியாது. அதுதான் சிறந்த கல்விக்கான உதாரணமே. நாம பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாமளே ஒரு கட்டத்துக்கு மேல தனிச்சையா முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவோம்.
சம்டைம்ஸ் அது தப்பா கரெக்டான்னு கூட யோசிக்க மாட்டோம். ஆனா இவர் ஸ்ரீராமன் யோசிக்கிறாரு. நாம எதுக்காக வந்திருக்கோமோ, யாருக்காக வந்திருக்கோமோ அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நாம தனிச்சையா முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு. அதனால ஒண்ணுமே தெரியாத மாதிரி, தாடகை ஒரு பெண்ணாச்சே, அவங்கள வதம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா விஸ்வாமித்திரர்கிட்ட இருந்து அந்த பெர்மிஷன் வேணும் ஸ்ரீராமனுக்கு. அதனாலதான் ஒரு கேள்வியே கேட்கிறாரு. ஏன்னா ஸ்ரீராமனுக்கு போல் தர்மம் எல்லாமே நல்லாவே தெரியும். அவங்க எந்த அளவுக்கு அட்டகாசம் பண்றாங்கன்னு நல்லாவே தெரியும். தாடகையா வதம் செஞ்சுதான் ஆகணும், நோ ஆப்ஷன். இருந்தாலும் குருவோட உத்தரவு இல்லாம நாம தனிச்சையா முடிவு எடுக்கவே கூடாது. ஏன்னா அவரை நம்பி அவருக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஸ்ரீராமன் அவ்வளவு புத்திசாலித்தனம் பாருங்க, கேள்வியே கேட்கிறாரு, டவுட் கேட்கிற மாதிரி. விஸ்வாமித்ரரும் அதுக்கு அந்த டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணி, இல்லப்பா அவங்க ஒரு பெண்ணா இருக்கலாம், அவங்க உருவத்துலதான் பெண்ணா இருக்காங்களே தவிர மத்தபடி அவங்களுடைய செயல்கள் எண்ணம் எல்லாமே தப்பாதான் இருக்கு, மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கற மாதிரி தான் இருக்கு, அதனால அவங்கள வதம் செய்யறது தப்பு இல்ல அப்படிங்கிறாரு. சோ குரு ஓகே சொல்லிட்டாரு, ஸ்ரீராமனும் வதம் பண்றாரு. இதுதாங்க உண்மையான அந்த கல்விய அடைஞ்சதுக்கான சிறந்த அடையாளம். அது மட்டும் இல்லாம ஸ்ரீராமன் பாத்தீங்கன்னா அந்த த்ரூ அவுட் வனவாசத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு முனிவர்கள் ரிஷிகளை சந்திப்பாரு. அவங்க எல்லாருக்குமே பணிவிட செய்வாரு. அவங்க கிட்ட இருந்து நிறைய உபதேசம் கேட்டு தெரிஞ்சுப்பாரு. அவங்க கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. இது அவருக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான குணம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நன்கு படித்தவர்களுக்கு அந்த படிப்பு போதாதுன்னு தான் தோணும். இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய கத்துக்கணும், இன்னும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு அந்த கடலோட ஆழம் மாதிரி அது கரை காணவே முடியாது இல்லையா, அந்த மாதிரி அந்த ஆழத்தை காண முடியாதுங்கிற மாதிரி அதுல இன்னும் டீப்பா இறங்கணும், முழுசா தெரிஞ்சுக்கணும்ட்டு எல்லார்கிட்டையும் பணிவோட அன்போட கேட்டு தெரிஞ்சுப்பாரு. ஏன்னா நாமெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இந்த காலத்து குழந்தைங்களையே நம்ம எடுத்துக்கலாமே, குழந்தைங்களாகட்டும் இல்ல ஸ்கூலோ இல்ல காலேஜா போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க. இது அவங்க ஏற்கனவே டிவிலயோ இல்ல வேற எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல சோசியல் மீடியால பாத்துருக்கலாம். இல்ல மேம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க அன்னைக்கு ஏற்கனவே படிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அதை கேட்கணுங்கிற ஆர்வம் அவங்க கிட்ட இல்லவே இல்லை. அதே மாதிரி பேச வரவங்களையும் பேச விடாம தடுத்துருவாங்க. இந்த காலத்துல அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஸ்ரீராமன் பாத்தீங்கன்னா கேட்டதா இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப கேட்டாலும் சரி அப்படின்ட்டு எல்லா குருக்கிட்டையும் அவர் அன்போட பணிவோட அவங்களுக்கு எவ்வளோ பணிவிட செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சு அவங்க கிட்ட எவ்வளோ விஷயத்த கத்துக்க முடியுமோ கேட்டுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கேட்டுப்பாரு, தெரிஞ்சுப்பாரு. ஏன்னா ஒரு விஷயத்த கேட்க கேட்கதான் அதுல இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தமே நமக்கு புரிய வரும். நாம எப்பவும் பாத்தீங்கன்னா ராமாயணம் படிக்கிறோம், மகாபாரதம் படிக்கிறோம், ஹிரண்யகசிப்பு நரசிம்மர் அவதார கதை பற்றி படிக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? வருஷம் நம்ம இந்த பண்டிகை எல்லாத்தையும் நம்ம கொண்டாடுறோம். நவராத்திரி எல்லாமே கொண்டாடுறோம். அந்த அந்த ஸ்டோரி எல்லாமே விநாயகர் சதுர்த்தினா விநாயகருக்கான அந்த கதைகளை நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அதை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம். அந்த கதைகளை திரும்ப திரும்ப கேட்கிறோம். அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா போன வருஷம் நான் கேட்ட அதே ஸ்டோரி நான் இந்த வருஷம் கேட்கும்போது எனக்கு அது இன்னும் புதிய அர்த்தத்தை கொடுக்குது. ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ், வேற ஒரு கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கக்கூடிய அறிவை எனக்கு கொடுக்குது. அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தத்தை எனக்கு புரிய வைக்குது. அதுக்காக தான் நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்வாங்க. அதே மாதிரி கேள்விகளும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேள்வி ஞானம்னு திருவள்ளுவர் சொல்வார் இல்லையா, கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேள்வி மூலமாவும் ஞானத்தை வளர்த்துக்க முடியும், படிக்கிறது மூலமாவும் ஞானத்தை வளர்த்துக்க முடியும். அதுதான்
அதனால ஸ்ரீராமனுக்கு கேள்வி கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எத்தனை தடவை ஒரே கதையை திருப்பி திருப்பி சொன்னாலும் அவர்கிட்ட இருக்கிற அந்த பொறுமை இருக்கு பாத்தீங்களா, அது எல்லை இல்லாதது. பொறுமையா கேட்பாரு, நம்மள டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாரு. நீங்க அவரை உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டுக்கோ உங்களோட எல்லா கதையும் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒரு புதுசா கேட்கிற மாதிரி ஆர்வத்தோட அந்த இன்ட்ரெஸ்டோட அவர் கேட்பாரு. அதுதான் வந்து ஸ்ரீராமன் கிட்ட இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நிறைய மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க, நிறைய வந்து சொற்பொழிவுகள் எல்லாமே நடத்திட்டு இருப்பாங்க. அங்க நூத்துக்கணக்கான பேர் இல்ல 500 பேர் வந்தாலும் அங்க வந்து ஒரு 2-3 முகம் மட்டும்தான் நல்லா டீப்பா நம்மள கவனிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதனால அப்பப்ப வந்து அந்த கூட்டத்தை பார்த்தாலும் அந்த 4 பேர் முகத்தை மட்டும்தான் அடிக்கடி பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து சொல்றவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஆர்வத்தையும் கொடுக்கும். கேட்கறவங்க ஆர்வத்தோட கேட்கும் போது சொல்றவங்களும் அதே ஆர்வத்தை வச்சிருக்கணும் இல்லையா, அந்த பேலன்ஸ் இருக்கணும். அந்த பேலன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கறதுக்கும் பிடிக்காது, சொல்றதுக்கும் பிடிக்காது. அதனால ஸ்ரீராமன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோட கேட்பாரு, அந்த ஒரு கியூரியாசிட்டியோட. அப்ப அந்த கியூரியாசிட்டி இருக்கும்போது இன்னும் நிறைய சொல்லணும், இன்னும் நிறைய சொல்லணும்னு குரு எல்லாருக்குமே தோணும். அவங்களும் நிறைய பகிர்ந்துப்பாங்க. அதுதான் ஸ்ரீராமன் கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சிறந்த விஷயம். ஸோ வித்வான்னா சின்ன சின்ன விஷயத்துல நான் எக்ஸ்பர்ட்ன்ட்டு வெளிக்காட்டிக்காம அவர் அந்த அகங்காரத்தையும் காட்டிக்க மாட்டாரு. எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி தான் இருப்பாரு. ஆனா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடுச்சு அப்படின்னா அத கொஞ்சம் கூட நழுவ விடவே மாட்டாரு. நாமளும் அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த வித்வானுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை பத்தி நம்ம பேசுவோம். எப்பயுமே பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம அவதாரமா இருக்கட்டும், கிருஷ்ண அவதாரமா இருக்கட்டும், அவர் நேரடியா வந்து பக்தர்களுக்கு இல்ல அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணிருப்பாங்களா அப்படின்னா ரேர்லி தான். டைரக்டா நிறைய விஷயங்கள் சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து தூண்டி விடுவாங்க, மத்தவங்கள தூண்டி விட்டு அவங்கள பேச வைப்பாங்க. அவங்க மூலமா மத்தவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்ப ஸ்ரீராம அவதாரம் எடுத்தோம் அப்படின்னா வாலிய வதம் செஞ்சாரு. வாலி மரணப்படுக்கையில இருக்கும்போது அவர் மூலமா வந்து பல நல்ல தர்ம விஷயங்களை வந்து சுக்ரீவன், அங்கதன் எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவரை பேச வச்சு பார்த்தாரு. அதே மாதிரி ராவணன் வதம் செஞ்சாரு. அவரும் மரணப்படுக்கையில இருக்கும்போது அவரும் வந்து நிறைய தர்ம விஷயங்களை பத்தி சொன்னாரு. லக்ஷ்மணன் கேட்டுக்கிட்டாரு, விபீஷணன் கேட்டுக்கிட்டாரு, எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒருத்தவங்க சாகும் போது அவங்க வந்து இவ்வளவு பேச வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரிதான் வந்து மகாபாரதத்திலயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீஷ்மர் வந்து மரண படுக்கையில இருப்பாரு, அம்பு படுக்கையில. அதனால யுதிஷ்டர்கிட்ட சொல்லி, நீ வந்து இந்த ஹஸ்தினாபுரத்தை ஆள போற, தர்மம்னா என்ன, என்னென்ன தர்மம் இருக்குன்னு பீஷ்மர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் தூண்டி விடுவாரு. அதனால பீஷ்மர் வந்து நிறைய விஷயங்களை வந்து யுதிஷ்டருக்கு செல்வாரு. இந்த 3ஐயும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க 3 பேருமே மரண படுக்கையில தான் இருக்காங்க. இவங்க 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா நாம மேலோட்டமா பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரி இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தனியா இருக்கு. வாலியை பத்தி நம்ம வந்து சுக்ரீவனுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப தப்பானவங்க அப்படின்னு ஒரு இது. அதே மாதிரி ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போயிட்டாங்க, நிறைய பெண்களுக்கு துன்பம் கொடுத்தாங்க, அந்த ஒரு பக்கம். அடுத்து பீஷ்மர் பாத்தீங்கன்னா அவரு என்ன தப்பு பண்ணாலும், அதாவது வந்து அவங்க எல்லாருமே வந்து கௌரவர்களுக்கு மட்டும்தான் துணையா இருந்தாரு. திரௌபதி வந்து மானபங்கப்படுத்தப்பட்டப்பையும் சரி அவங்க வந்து தடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிளாக் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய சொல்லலாம்.
இருந்தாலுமே அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது இந்த ஊருக்கு உலகத்துக்கு காலங்காலமா தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள பேச வச்சாரு ஸ்ரீராமனும் கிருஷ்ணனும். ஏன்னா அவங்க சிறந்த வீரர்கள், 3 பேருமே சரி சிறந்த வீரர்கள், ஞானத்துல தர்மத்துல எல்லாற்றிலும் சிறந்தவங்க. 3 பேருமே அரசனா இருந்தவங்க தான். சோ இவங்க கிட்ட இவங்களுடைய கெட்ட விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில பிளாக் மார்க்ஸ் தான். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்ட்டு அவங்க பேச வச்சு அதையும் முழுசா இவரும் கேட்டுப்பாரு, இவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் கேட்டுப்பாங்க. இதுதாங்க சிறந்த வித்வானுக்கான அறிகுறியே. அதாவது இவன் ரொம்ப கெட்டவன், இவன்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறது அப்படின்னு ஒதுக்கிடவே கூடாது. அவங்க செய்யற செயலாலேயோ இல்ல அவங்க எடுக்கிற சில முடிவுகளால அவங்க நம்ம தப்பானவன்னு ஒரு முத்திரை குத்திட்டாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதர் சைடு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதர் சைடு ஆஃப் லைஃப், அந்த லைஃப்ல அவங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறந்ததா இருக்கும். அதுல அவங்க நம்மளை விட ரொம்ப எல்லாவற்றிலும் சிறந்தவங்களா இருப்பாங்க. அத ஸ்ரீராமன் பார்த்தாரு, உணர்ந்தாரு. அதனாலேயே அவங்க 3 பேரையும் மரண படுக்கையில இருக்கும்போது பேச வச்சாரு, மத்தவங்க கேட்க வச்சாங்க. இது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு பகவான் நேரடியா மத்தவங்க எல்லாருக்குமே உபதேசம் பண்றது, இது எல்லாத்தையுமே எந்த ஒரு மனிதனும் ஏத்துக்கவே மாட்டாங்க. கடவுள் தானே அப்படின்ட்டு, அதாவது நமக்கு ஒரு டிசிப்ளின் இருக்காது. நம்ம கிருஷ்ணா தானே, நம்ம ராமா தானே, பரவாயில்ல இன்னைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டாலும் நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாம அதுல ஒரு லீனியன்ட்டோட இருப்போம். அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அதுல டிசிப்ளின் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி போயிடும். அப்ப என்ன ஆகும்? அதனாலதான் கிருஷ்ணரும் சரி ஸ்ரீராமனும் சரி குரு அந்த ஸ்தானத்துக்கு அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க. கிருஷ்ணர் பகவத்கீதையில ஒரு குரு எந்த அளவுக்கு அவசியம் ஒவ்வொருத்தருக்கும்ங்கிறத விரிவா சொன்னதுக்கான காரணமும் அதுதான். உங்களை மாதிரியே ஒரு மனிதர் தான் அந்த குருவும். அப்போ அந்த குரு சொல்றத நீங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவருக்கு இருக்கிற மாதிரி தான் உடல் உபாதை உங்களுக்கும் இருக்கும், உங்களை மாதிரி தான் அவரும். சோ மனித உடலோட இருக்கும்போது நம்மளோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் புரிஞ்சவரா இருப்பாரு குரு. மேலும் உங்களால ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிசிக்கல் கான்டாக்ட்னால என்ன ஆகும்? நீங்க அவர் கூட நிறைய பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கும், பேசக்கூடியது இல்ல நிறைய கத்துக்க வேண்டிய வாய்ப்பு எல்லாம் உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டிசிப்ளின் வந்துடும். பக்தியை வளர்த்துக்கிறதுக்கு ஈஸி ஆயிடும். தெய்வத்தை டைரக்டா கும்பிடும் போது இது பாசிபிள் இல்லை, ரொம்ப குறைவு. இது ஐம்புலனும் கட்டுப்படுத்தணும், மனசை கட்டுப்படுத்தணும், மூச்சு பயிற்சி தேவை, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி மனசு உயிர் எல்லாம் உருகி கண்ணீர் மல்க அவரை கரைய கரைய பக்தி செய்யணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம பக்தியில சிறந்தவங்களா இருக்கணும், அதை எப்படி வளர்த்துக்க முடியும் டைரக்டா பகவான் கிட்ட? ஏன்னா நம்ம அவரை பார்த்ததில்ல, பழகுனதில்ல, அவர் கூட நெருங்கினதில்ல. ஸோ இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுனாலதான் குரு மூலமா நீங்க அவருடைய கதைகளை கேட்க கேட்க இல்ல அவரை பத்தி நிறைய மிராக்கிள்ஸ் இல்ல அவரை செஞ்ச லீலைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கும் போது, அடடா கண்ணன் இப்படி பண்ணானா, அடடா ராமா இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காரா அப்படின்னு நீங்க கேட்க கேட்க உங்க மனசு உருகி நம்ம செஞ்ச பாவம் சொல்ல மாட்டேன், நமக்குள்ள இருக்கிற அந்த தீய குணங்கள் எல்லாம் கரைஞ்சி ஓடி போயிடும். அப்ப நல்ல குணம் வளர ஆரம்பிக்கும், நல்ல ஒழுக்கமும் வளர ஆரம்பிக்கும், அந்த டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுக்காக தான் குருவோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு வித்வான்லயும் நான் சொல்றேன். சோ ஸ்ரீராமன் வித்வான்கிறதுக்கு முக்கியமான அடையாளம் பாத்தீங்கன்னா, தனக்கு எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டார். நிறைய கத்துக்கிறதுக்கு ஆர்வத்தோட இருப்பார். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு கியூரியாசிட்டியோட இப்பதான் தெரிஞ்சுக்கிறோங்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அவரை
ஆசையோட கேட்டு தெரிஞ்சுப்பாரு. அடுத்து 2வது, எதையுமே டைரக்டா பகவானா இருந்துகிட்டு மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்க கூடாதுங்கிறத அவரு இதுல சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தவங்க மூலமா அவங்க மூலமா நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு இந்த லைஃப் ஹேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நிறைய ஹேக்ஸ் சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரிதான். இப்ப வாலி கிட்ட, ராவணன் கிட்ட, பீஷ்மர் கிட்ட இவங்க மூலமா நம்ம தெரிஞ்சுக்கும் போது, ஏன்னா இவங்களாம் வாழ்ந்தவங்க, அந்த வழியை கடந்து வந்தவங்க, இவங்களுக்கு நிறைய சூட்சமமான விஷயங்கள் தெரியும். அதனால இதெல்லாம் ஹேக்ஸ் மாதிரி நாமளும் அதை நல்லபடியா கிரகிச்சு பகவானை அடையிறதுக்கு ஒரு எளிய வழி நமக்கும் கிடைக்கும். இதுதாங்க வித்வான். சோ எல்லாம் அறிந்தவனா இருக்கிற அந்த ஸ்ரீராமனுக்கு இதுவும் தெரியும், எல்லாமே தெரியும். அதே மாதிரி நம்ம மனசுல நமக்கு இருக்கிற இன்பம் துன்பம் எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால எல்லா பாரத்தையும் அவரோட திருவடியில போட்டுட்டு அமைதியா இருங்க. அவருடைய நாமத்தை சொல்லுங்க. அவர் கண்டிப்பா உங்க மனசுக்குள்ளேயே சிம்மாசனம் போட்டு உக்காந்து உங்களுக்கு வேண்டிய வழியை காட்டுவார். ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ.